சோள மாவு வத்தல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோள மாவு வந்து இந்த மாதிரி ஃபைன் பவுடரை வந்து அரைச்சிக்கணும். தண்ணி வந்து சூடேறட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வந்து சூடேறிடும் தண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்பரிசி வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பவுடரை வந்து அரைச்சின்னு இருக்கேன். ஸோ தட் சீக்கிரம் வந்து வெந்துடும், கேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இது கண்டிப்பாக இல்லைன்னா வத்தல் வந்து சரி வராது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பரிசி வந்து போட்டுக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்ச மிளகா பொடி, காஷ்மீரி மிளகா, நார்மலாக நம்ம நாட்டு மிளகா வந்து போட்டுக்கிறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பொடி தேவையோ அந்த அளவுக்கு வந்து இது ஆட் பண்ணிக்கோங்க. பொடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 kg, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 kg அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வத்தல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து அப்படியே வந்து பொடி போட்டுக்கலாம். என்ன ஆகும்னாக்கா நமக்கு வந்து கட்டி மாதிரி ஆகிடும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வத்தல் வந்து சரி வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் தண்ணில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கலக்கிக்கணும், லிக்விடாக பண்ணிக்கணும். அப்புறமா தான் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஆட் பண்ணணும். ஸோ நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுன்னு இப்படியே வந்து கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் நல்லா வந்து கட்டி இல்லாமல் வந்து கரைச்சி விட்டுக்கணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து கட்டி போயிடுச்சுனாக்கா வத்தல் வந்து சொதப்பிடும், சுத்தமாகவே வந்து சொதப்பிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வத்தல் நல்லா இருக்காது. அது வந்து நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கணும். சூப்பராக வந்து கலக்கி விட்டுட்டு பாருங்கள். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்து வந்துச்சு. வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கஞ்சி கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்டுமே இல்லை. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா வந்து சூடு ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து அதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலக்கி விட்டுனே இருக்கணும். இது வந்து உப்பு வந்து கரெக்டாக வந்து சரி போதான்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலக்கி விட்டுனே இருக்கணும். விட்டுனே இருங்க. ஸோ இது மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வச்சுருக்கேன். ஸோ தட் சீக்கிரம் வந்து ரெண்டுமே வந்து ஆகிடும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஒர்க் ஆகும். இப்படி கலக்கிட்டே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு மேலே வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸை வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இது வந்து கலக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி வந்து வந்து இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து ஒரே வாட்டி வந்து செஞ்சிடலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய குண்டாவில் செஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் அந்த குட்டியில் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ இன்னொரு 5 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து வெந்துடும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்குது. நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து போட போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் மேலே போடுறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து நல்லா ஆறின பிறகு தான் போடணும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். வத்தல் வந்து ஊற்றிட்டு ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேன் காற்று தான் ஊற்ற போகிறோம். ஸோ சூடெல்லாம் வந்து ஆறு இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பக்கத்தில் ஊற்றிட்டு இந்த பக்கம் வந்து ஆறு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து இப்படி ஊற்றி வச்சுட்டான். ஸோ இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சோள வத்தல் வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த பக்கத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோள வத்தல், அது வந்து பார்த்திங்கன்னா அரிசி வத்தல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து உழந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி மாலை எடுத்து
போட்டுட்டு இதே மாதிரி நான் வந்து போட்டேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு 2 days இப்படி விட்டோம்னா ஃபேன் காற்றுல வந்து ஆறிடும். தேங்க்யூ. சோள வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து போட்டுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வந்து அப்படியே விட்டுட்டு போகிறோம். விட்டுட்டு போனாக்கா ஃபேன் காற்றுல வந்து ஆறிடும். சூப்பரான பாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. அது உலர்ந்து பேருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும். சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரிசி வத்தல் தான் போட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி மிக்சியில் போட்டுட்டு வந்து அரைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் எச்சு வச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஊற வச்சு வந்து போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஊற வச்சு போடுறதுனால என்ன ஆகும்னாக்கா சீக்கிரம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்போ என்ன ஆகும்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து போடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 3 கப் அரிசி எடுத்துனா 1 கப் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்துனா 1 கப் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து கரைச்சிட்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகா பொடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொடியை அரைச்சின்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து மிளகா பொடி வந்து போடலாம். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தண்ணி வந்து இந்த பக்கம் வந்து காஞ்சி இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி என்னங்கன்னா கட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பொடியும் வந்து கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/3 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து 1 கப் எடுத்துருக்கோம். அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடர் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டுருந்தோம்னா உப்பு வந்து லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எங்கள் அம்மாலாம் வந்து லைக் எங்கள் அம்மாக்கெல்லாம் கொடுப்பேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வேணும்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வேணும்னா தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீன்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்கும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கிட்டு போட்டு ஆரம்பிச்சுது. சூப்பராக இருக்கும் அந்த வத்தல். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டி இதில் வேணா சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். சீரகம் வந்து போட்டு பண்ணால் இன்னொரு பிரச்சனை. ஆக்சுவலி என்னோட குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பூச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றது கிடையாது. ஸோ நான் சீரகம் வந்து ஆட் பண்ணல. ஸோ குழந்தைங்க இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. நிறைய ஒரே நாள் காய்ச்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி டயர்ட்னா இருக்காது. இப்போ வந்து வெயில் காலம் வந்து ஒரு 4-5 நாளைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து டயர்டும் ஆகாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பெரிய கரண்டி எடுத்துக்கணும். கட்டி எதுனா எடுத்துதான் பாருங்க. கட்டி இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னே வந்து கரைச்சி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி ரெடி ஆகிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பபிள்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிக்குது. இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலக்கி வச்ச மாவு வந்து அது வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ மேலுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, இது கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு வந்து கொதிக்க வச்சிடலாம். ஸோ இது வந்து இப்படியே வந்து கொச்சினே இருக்கட்டும். கொஞ்சம் சிம்மில் வைக்க வாசி அது வந்து ஆகாது, கீழே போகாது. ஒரு வேளை அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு பவுல் வச்சு நம்ம வந்து காய்ச்சலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மூட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலக்கினே இருக்கணும். கலக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பிறகு இப்படி கலக்கினே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டி கட்டாமல் வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டி கட்டாமல் வரணும். கலக்கிட்டே இருங்க. ஸோ எங்கள் ஊர்லலாம் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 kg போடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்கெல்லாம் எங்கள் அப்பாவோட தங்கச்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆசீர்வாதம் கொடுப்பாங்க இல்லையா? இப்போல்லாம் எத்தனை பேர் கொடுக்குறாங்க தெரியாது. பட் எங்கள் அம்மா இப்போ கூட எனக்கு கொடுக்குறாங்க. எங்கள் அக்கா கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு, அதசம், அப்புறமா அந்த வத்தல், அப்புறமா இதுங்கெல்லாம் வந்து எடுத்துன்னு ஸோ நான் அப்போல்லாம் நினைப்பேன் எங்கள் அத்தை ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஷீஸ் வெரி லக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அம்மா எல்லாம் பார்த்துக்கிட்டு கிடையாது இல்லையா? ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து கலக்கிட்டே இருக்கணும். சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும். இந்த கலக்கிட்டே இருந்தால் கொச்சினே இருக்கும். இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸோ ரிமைனிங் மாவு வந்து இருக்குது இல்லையா? அது ஒரே வாட்டி காய வச்சுனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே வாட்டி ஆகிடும். ஸோ இல்லை டபுள் ஒர்க் ஆகும். அதுக்கு தனியாக வந்து காய வச்சுக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலக்கிட்டே இருங்க. ஸோ கஞ்சி பற்றி காய்ச்சப்போ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. குவான்டிட்டி எவ்வளோ அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மாவுனா எடுத்துரும் 1/3 சப்பாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. ஸோ 1 கப் எடுத்திங்கன்னா 3 கப் ஆஃப் ரைஸு. அண்ட் தென் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு காரம் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வந்து மிக்சியில் அரைச்சிடுங்க. அது போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கலக்கிட்டே இருங்க. கலக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகும். ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுக்கும். பிகாஸ் இது வந்து லேட்டாக வச்சேன். அதனால தான் ஊற்ற போகிறோம். ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா ஆற வச்சுருக்கோம். நல்லா வந்து இந்த மாதிரி ஆற வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா? அதனால் நல்லா வந்து ஆறிடும். கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வந்து ஊற்றிடலாம். ஸோ இப்போ எடுத்து வந்து
நம்ம வந்து மெது மாதிரி வந்து போகிறோம். ஏன்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும். ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஸ்டீம் ஆகட்டும் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்படி கலக்கி வச்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணி வைக்கணும். இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது உள்ளெல்லாம் வந்து நல்லா வந்து இன்னும் வேவும். ஸோ அப்படியே வந்து போடக்கூடாது. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது ஆறுன பிறகு நம்ம வந்து போடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்ச நாள் வந்து நல்லா அந்த ஆட்டம் ஆறுன பிறகு வந்து போடலாம். இது வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் வந்து ஊற்றி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டுள்ளே ஊற்றுறேன். பிகாஸ் என்னன்னா நம்ம வந்து இங்கே வந்து நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் பர்மிஷன் எல்லாம் வாங்கணும். நம்ம வந்து வத்தல் ஊற்றினாலும் அந்த ரிஸ்க்கெல்லாம் தேவை. இது பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து ஊற்றிட்டு நான் வந்து ஃபேன் போட்டுருவேன். இந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காஞ்சிடுது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி கிட்ட வந்து ஒரு நாள் இருந்துச்சுன்னா போதும், நல்லா வந்து காஞ்சிடும். ஸோ இதுக்குன்னு ஒரு வீட்டில் இருந்தவங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வத்தலை ஊற்றிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பர்மிஷன் வந்து தேவையில்லை. பட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ வாடகை வீட்டில் இருந்தால் இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு மாதிரி கூட நம்ம வந்து செய்யலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைக் இன்னும் 2-3 பேர் வேணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். ஒத்தராலனா டைம் வந்து நிறைய இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் வந்து செய்யறது கிடையாது. எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுக்குறப்ப அப்படி தான் வந்து முறுக்கு வத்தல் தான் செஞ்சு கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடியல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்ட் 2 இயர்ஸ் நானே வந்து போட்டுருக்கேன். ஒன்றும் கிடையாது. இது வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு செய்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் சரி போயிடும். அதே தான் முறுக்கு வத்தல். ஸோ இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து வத்தல் வந்து போட்டோம். ஸோ கொஞ்சம் கூட கேப் இல்லாத வந்து போட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து போட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து